அக்குரேகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடு சம்பந்தப்பட்ட 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே போலீஸ் தரப்பில் நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டது 4 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த அடையாளம் காணப்பட்ட நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மேலதிகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் சட்டத்தரணிகள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். பல பகுதிகளில் பணி புறக்கணிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த உயிரிழந்த சட்டத்தரணி சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலும் இன்று சட்டத்தரணிகள் ஆர்ப்பாட்ட பேரணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏற்கனவே நேற்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கையிலும் சட்டத்தரணிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு வழக்கு ஒன்று நடக்க இருந்தது. யாருக்குன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவுக்கு. அதாவது கிறிஸ் கட்டடம் என்ற கட்டடம் இருக்குது தானே, அதில் மோசடி செய்தவர் தானே. இலங்கையில் ரக்பி விளையாட்டை நான் ஊக்கப்படுத்துகிறேன், அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரேன் என்று சொல்லித்தான் இந்த கட்டடம் ஒன்று கட்டினவர். ஆனால் அதில் ஏதோ மோசடிகள் என்று சொல்லி அது சம்பந்தமான வழக்கு கொண்டு போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு இருந்தது நீதிமன்றத்தில். ஆனால் சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பால் நாமல் ராஜபக்ச தப்பிட்டார். அதால் இன்றைக்கு அந்த வழக்கு நடக்கையில் பிறகு இந்த மாதம் 19ஆம் தேதி வரை அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி மீன் பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 25 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காங்கேசன்துறை கடற்படையினரால். அதாவது நேற்று 15ஆம் தேதியும் இன்று 16ஆம் தேதியும் அதிகாலை வேளையில் இந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் பாவிக்கப்பட்ட படகுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 25 மீனவர்களும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு 24 மணி நேர காலப்பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பல தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு போதைப் பொருட்களை கொண்டு பிடிபடுபவர்களுடைய கதை தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்குது. அந்த அடிப்படையில் நேற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வழக்கம் போல தாய்லாந்தினுடைய பேங்காக்ல இருந்து இவர்கள் குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 கிலோ குஷ் போதைப் பொருள். அவற்றினுடைய பெறுமதி 16 கோடி ரூபான்னு சொல்லப்படுகிறது. அப்போ 1 கிலோ 1 கோடி ரூபா கொண்டு வந்திருக்கிற 3 பேருமே பிடிபட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு 7 மணி அளவில் தரையிறங்கிய எமிரேட்ஸ் விமானம், அதாவது EK654 தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு வந்த விமானத்தில் இந்த 3 பேரும் வந்திருக்கிறார்கள். ஒரு பெண் உட்பட 3 பேர், ஒரு பெண் 2 ஆண்கள். அவர்களுக்கு 28, 33, 35 ஆகிய வயதுகளை உடைய இந்த 3 பேரும், இவர்கள் 3 பேரும் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றார்களாம். இப்போ தாய்லாந்துக்கு போயிட்டு பேங்காக்ல இருந்து குஷ் போதைப் பொருளை கொண்டு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ 16 கோடி ரூபாய் காசும் இல்லை, குஷ் போதைப் பொருளும் இல்லை. அவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது இப்போதைக்கு நிற்காது. கட்டுநாயக்காவுக்கு கொண்டு பிடிபடுறவர்களுடைய கதை இப்போதைக்கு ஓயும் போல தெரியலை. என்ன சொன்னால் ஒரு கிழமையில் 2-3 சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. செய்திகள் அவதானிக்கிறவங்களுக்கு தெரியும், கிழமையில் குறைஞ்சது 3 சம்பவமாவது நடக்குது. எனவே தொடர்ந்து பிடிபடட்டும். நேற்று 15ஆம் தேதி சிவராத்திரியை முன்னிட்டு வவுனியா வடக்கு நெடுங்கேணி வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றதாக மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்று சொல்லி போலீசார் நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டே வந்தார்கள். பூஜை வழிபாடுகளில் போராக்களை தடுக்கிறதும் பிறகு பூசை பொருட்களை எட்டி உதைக்கிறதும் என்று சொல்லி கடந்த காலங்களில் நடந்த அட்டகாசங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வெடுக்குநாரிமலை ஆலயம் என்றது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை நடந்த சிவராத்திரி விழாவில் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லை. போலீசார் இன்னும் ஒத்துழைப்புகள் எல்லாம் வழங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. போலீசார் போதிய பாதுகாப்பையும் வழங்கி பக்தர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களுக்கு தெரியும், வெடுக்குநாரிமலை அந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிற அந்த பாதையை கொஞ்சம் சிரமமான பாதை, அதுக்கு சரியான பாதை இல்லாதபடியால்
கொஞ்சம் சேரும் சகதியுமாக தான் இருக்கும். அப்படி இருந்த போதிலும் கூட பக்தர்களுடைய வரவு வந்து குறையவே இல்லை. பெற்றும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் வந்து போக்குவரத்து கொஞ்சம் சிரமமாக இருந்த போதிலும் கூட உளவு இயந்திரங்களிலும் வேறு வாகனங்களிலும் வந்து ஏராளமான மக்கள் பக்தர்கள் வந்து இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த முறை வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் அமைதியான முறையில் பூஜை வழிபாடுகளை செய்யக்கூடியதாக இருந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார்கள். A9 வீதியில் முறிகண்டி பகுதியில் நேற்று ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு மோட்டார் சைக்கிளும் ஒரு காரும் நேருக்கு நேர மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்து வந்திருக்கணும். காரில் வந்து ஒரு ஆள் போய் கொண்டு வந்திருக்கார். காரில் போனவர் வந்து ஒரு டாக்டராம். அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து 2 வாகனங்களும் வந்து நேருக்கு நேரம் மோதி இருக்குது. ஆறில் பிழை என்ன ஏதென்று தெரியல. போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கின்றார்கள். அப்போ அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து 2 பேருமே வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அதில் காரில் போனது டாக்டர் தானே, அவர் டப்பண்டு காரை ஓரமாக நிப்பாட்டி போட்டு உடனடியாக என்ன செய்கிறார், அந்த காயப்பட்ட 2 பேருக்கும் அந்த இடத்துல வச்சு சின்ன ஒரு முதலுதவியை செய்துட்டு அவரை கூட்டிக்கொண்டே ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் ஹாஸ்பிட்டலில் அனுமதித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர் வந்து இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த குறிப்பிட்ட வைத்தியர் வந்து உடனடியாக மாங்குளம் பகுதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விபத்தை ஏற்படுத்தின இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு கணவனும் மனைவியும் வவுனியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒருத்தர் மோட்டார் சைக்கிளில் போயிட்டு வவுனியாவில் சத்தோச வீதி இருக்குது தானே, சத்தோச வீதியில் வந்து அந்த மோட்டார் சைக்கிளை பார்க் பண்ணி விட்டுட்டு எங்கேயோ அலுவலுக்கு போயிருப்பார். போராடக்கு அலுவலகத்தை முடிச்சு கொண்டு திருப்பி வந்து பார்த்தா பைக்கை காணையில், விட்ட இடத்துல வந்து பைக்கை காணையில். அப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு முறைப்பாடு செய்கிறார். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணினான், இந்த நம்பர் பிளேட் என்னன்னு சொல்லி பைக்கின் அடையாளம் எல்லாத்தையும் சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அப்போ நான் நினைக்கிறேன் அந்த இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்குன்னு தானே, எப்படியோ வந்து போலீஸ் செக் பண்ணி போட்டு கடைசியாக பார்த்தா பைக் எங்கே இருக்குன்னு சொன்னால் இரணை இலுப்பை குளத்தில் ஒரு வீட்டை நிற்குதான் பைக். அப்போ போலீஸ் வந்து அங்கே தேடி போயிருக்குது. போய் பார்த்தா ஒரு கணவனும் மனைவியும் அந்த வீட்டில் இருந்திருக்கணும். அவையிலான அந்த பைக்கை வந்து அடித்து கொண்டு வந்திருக்கணும். கணவருக்கு வந்து 23 வயசா, மனைவிக்கு வந்து 25 வயதாம். எனவே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பைக்கை திருடினார்கள் என்று சொல்லி இப்பொழுது 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் கார் வாங்கியிருக்கிறார். அந்த கார் வாங்கின கதையை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால், முதல்ல அந்த காரை காட்டுறேன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க தானே, இதுதான் அந்த கார். இந்த காரை வந்து ஒருத்தர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து சொல்லியிருக்கார். அங்கே இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கார், இந்த கார் வந்து 80 லட்சம் ரூபா, காரை நீயே வச்சுக்கொள்ளு, எனக்கு 80 லட்சம் ரூபா தான்னு சொல்லி அதுக்கு அவரும் ஓமண்டிக்கார். இந்த காரை வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு வேண்டுவோம்னு சொல்லி சரி என்று காரை கொடுத்தாச்சு. அப்போ காரை வந்து அவர் முழுமையாக விற்கலை. காரை வந்து விற்கலை. என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், காரை நீயே வச்சிடப்பா, எனக்கு 80 லட்சம் ரூபாயத்தா, நான் அப்புறம் திருப்பி வந்து 80 லட்சத்தை தந்துட்டு காரை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படி ஒரு டீலை போட்டுக்கார். அதுக்கு அவர் வந்து ஓமென்று சொல்லியிருக்கார். நினைக்கிறேன் சிட்டியா நான் காசு வச்சிருப்பார் போரோடக்கு, பயங்கரமாக காசு வச்சுக்கார போரோடக்கு ஓமென்று சொல்லிட்டார். அந்த கார் எங்கேருந்து வந்த கார், யார் கொண்டு வந்த கார், அந்த கார் நல்ல காரா கள்ளக்காரா ஒன்றுமே செக் பண்ணல. காரை கண்டுட்டு காசு தூக்கி கொடுத்துக்கார் 80 லட்சம் ரூபாயை. சரி என்ன அந்த 80 லட்சத்தையும் வாங்கி கொண்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். போய் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா போலீஸ் வருது வீட்டை வந்து கேட்டதான் இந்த கார் எங்க வந்தீங்களா, யார் தந்தது, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்பதான் இவருக்கு விளங்கி இருக்குது, ஓஹோ கார் வந்து வில்லங்க பிடிச்ச கார் போலடக்கு, அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போலடக்குன்னு சொல்லி உடனடியாக அவர் காரை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். போலீஸ் வந்து காரை தூக்கிட்டது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னென்று சொன்னால், ஒருத்தர் நீர்கொழும்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து நீர்கொழும்பில் கார் வந்து வாடகை கெடுக்கலாம் தானே, அப்படி வாடகை கெடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போயிட்டு காரை வந்து வாடகை கெடுத்து கொஞ்ச நாளாக ஓடி திரிஞ்சிருக்கிறார். ஓடி திரியக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிப்பார் போலடக்கு, எங்கேருந்து ஜிபிஎஸ் வேலை செய்யுது, எங்கே என்னென்னலாம் பொருத்தப்பட்டுக்கெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அந்த ஜிபிஎஸை வந்து கலட்டி பிடுங்கி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு காரை கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கார். பிறகுதான் எங்கடையால சந்திச்சு காசை வாங்கியிருக்கார் 80 லட்சம் ரூபாயை. அது வந்து கிட்டத்தட்ட அடைய வைக்கிற மாதிரி, அதாவது காரை வந்து அடைய வைக்கிற மாதிரி. பிறகு என்ன காரை வச்சிருங்கோ காசு தாங்கோ, பிறகு காசு வந்த அப்புறம் திருப்பி தந்துட்டு கார் எடுக்கிறேன்னு சொன்னால் அடைய வைக்கிற மாதிரி தானே. இந்த மாதிரி ஒரு டீலுக்கு போயிருக்கிறார். இவருக்கு அதுவும் தெரியாத ஒன்றும் தெரியாத ஒன்றுமே செக் பண்ணல, காசு தூக்கி கொடுத்து போட்டு இப்போ காரை கொண்டு நடு ரோட்டில் விட்டு போட்டு எங்கேயே ஓடி ஒழிச்சிட்டார். போலீஸ் வந்து காரை பிடிச்சிட்டது.
இப்போ வந்து அந்த 80 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு ஓடினவரையும் போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது, 80 லட்சம் ரூபாயை கொடுத்து ஏமாந்தவரையும் போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது. எனவே இப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஒரு காரை வாங்குறது சாதாரண விஷயமா? அதுக்கு முதல்ல இவ்வளோ செக் பண்ணணும், இவ்வளோ விஷயங்களை வந்து அலசி ஆராயணும். 80 லட்சம் ரூபா காசு தூக்கி சும்மா கொடுப்பீங்களா கண்ணை மூடிக்கொண்டு? என்னென்னு கொடுத்தாருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் நிறைய காசு வச்சுக்கார் அவரோடக்கு. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது வந்து கிரிக்கெட் சீசன் தானே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மைதானத்துக்கு வாரார். அது மைதானம் வந்து கிரிக்கெட் மைதானம் இல்லை, அது அரசியல் மைதானம். அப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மாதிரியே எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக வாரார். கையில் ஒரு மட்டை வச்சுக்கார். அந்த மட்டை வந்து 2 முறிஞ்சு 2 துண்டாக கிடக்குது. அதுக்கு பிறகு எப்படி கிரிக்கெட் விளையாடுறது? அந்த மட்டைக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொல்லி. அதாவது வந்து பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரேன்னு சொன்னவர் தானே. பிறகு அதை சத்தத்தையே காணையில் 19ஆம் தேதி கொண்டு வரேன், 20ஆம் தேதி கொண்டு வரேன், 21ஆம் தேதி கொண்டு வரேன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தார். பிறகு அந்த கதையும் இல்லை ஒன்றும் இல்லாத அப்படியே விட்டாச்சு. எங்கே கிடக்குன்னு தெரியல இப்போ. எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம் தான் இது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.